வணக்கம். நீதிமன்ற தேர்வில் ஓஏ அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மட்டும் கிடையாது, அந்த போஸ்டிங் அதுக்கப்புறம் அது கீழே இருக்கக்கூடிய இன்னும் சம் போஸ்டிங்ஸ், அதாவது க்ளீன் லைன்ஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், மசால்ச்சி, வாட்டர்மேன், வாட்டர் விமன், கார்டனர், இந்த மாதிரி அனைத்து வகையான போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய நீதிமன்ற தேர்வில் அதுக்கான டோட்டல் மார்க் வந்து 200 அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? 200. இந்த 200 மார்க்கை இந்த 200 மார்க்கிலிருந்து எப்படி உங்களை செலக்ட் பண்ணுறாங்க ஒரு கேண்டிடேட்டை, அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேருந்து டோட்டலாக அந்த ஃபைனல் இன்டர்வியூ வரை எப்படி தான் செலக்ட் பண்ணி ப்ராசஸ் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு தெளிவான முழுமையான விளக்கமாக நம்முடைய இந்த சேனலை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரிட்டன் எக்ஸாம், அதாவது பொது எழுத்து தேர்வுன்னு தமிழில் சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம், எழுத்து தேர்வு. இது வந்து பகுதி அ பகுதி ஆ அவனாவா பிரித்து ஒரே நாளில் ஒரு எக்ஸாம் அப்படின்றது நடக்கும். பார்த்தீங்களா? பார்ட் ஏ பார்ட் பி. ஓகேங்களா? இதில் பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் கேட்பாங்க. பார்ட் பி வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், போத் 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். ஓகே, இப்போ பார்ட் ஏக்கான பாஸ் மார்க் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா? அந்த பாஸ் மார்க்கை நீங்கள் எடுத்தால் தான் பார்ட் பிஏ உங்களை வேல்யூஷனே பண்ணுவாங்க, கரெக்ஷனே பண்ணுவாங்க. அப்படி கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஃபெயிலு. ஓகேங்களா? பார்ட் ஏல வந்து மொத்தம் தமிழ் வந்து 50 மதிப்பெண்ணா, இந்த 50 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் 20 மதிப்பெண் பெற்றிருந்தால் மட்டுமே உங்களது பார்ட் பி, அதாவது பகுதி ஆவண்ணா, அதுக்கான அந்த போர்ஷனை வந்து கரெக்ஷனே பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே பார்ட் ஏல 50க்கு நீங்கள் 15, 19 எடுத்திருந்தால் கூட உங்களை வந்து பார்ட் பியை கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க, உங்களை வந்து ஃபெயில் போட்டுருவாங்க. ஃபெயில் அப்படின்றது கான்செப்ட். சரி, இப்போ நீங்கள் பார்ட் ஏல 50க்கு 20 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்து அதனால் உங்களுடைய பகுதி ஆவண்ணா அந்த பார்ட் பி இருக்குல்ல, அதையுமே கரெக்ஷன்லாம் பண்ணி முடித்து உங்களுக்கான ரிசல்ட், அதான் செலெக்ஷன் லிஸ்ட் சொல்லுவாங்க. ரிசல்ட் இங்கே அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? அந்த ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் உள்ள கேண்டிடேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் நெக்ஸ்ட்டு செலெக்ஷனுக்கு அப்படின்றது போவாங்க. அதில் வந்து தோல்வி அடைஞ்சவங்க அதில் போக மாட்டாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வந்தவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த செலெக்ஷன் ப்ராக்டிக்கலுக்கு போவாங்க. இப்படி ரிட்டன் எக்ஸாம் எழுதினவங்களை எப்படி ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க அடுத்த ஸ்டேஜ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு? 1:5 ரேஷியோ, அந்த ரேஷியோவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஃபில்டர் பண்ணி ப்ராக்டிக்கல் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. ப்ராக்டிக்கல் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் நீங்கள் எவ்வளோ பாஸ் மார்க் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் ப்ராக்டிக்கலுக்கு 70, அதாவது ரிட்டன் எக்ஸாம் டோட்டலாக 100, ப்ராக்டிக்கலுக்கு 70, அப்புறம் இன்டர்வியூக்கு வந்து 30 மதிப்பெண்கள், மொத்தம் டோட்டலாக ஓவராலாக 200 மதிப்பெண்ணா. அதில் ப்ராக்டிக்கலுக்கு 70ன்னு சொல்லும் போது 70க்கு 28 அப்படின்றது எடுத்துருந்தால் மட்டும்தான் பாஸ். ஓகேங்களா? 70க்கு 28 மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும் ப்ராக்டிக்கல்ஸ், அதாவது செய்முறை தேர்வில் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ். ஓகேங்களா? அதே சமயம் இந்த ரிட்டன் எக்ஸாமில் கிளியர் பண்ணி இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அட்டன் பண்ணுறவங்க வந்து அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து 1:5 ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா? அதுக்கு குறைச்சி எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த 1:5 ரேஷியோ அல்லது அதை விட கூடுதலாக தான் எடுப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரே மதிப்பெண்ணை பெற்ற அனைத்து தேவையான நபர்களையும் கூப்பிடுவாங்க இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா 1:5 அப்படின்றத விட 1:6, 1:7 இந்த மாதிரி கூட போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. அதனால் 1:5 அப்படின்றத குறைச்சி எடுத்துட மாட்டாங்க. 1:5 விட கூட தான் அந்த விகிதாச்சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ராக்டிக்கலுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டேஜ் இன்டர்வியூ. அதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்களா, பார்ட் ஏ பார்ட் பி, அந்த ரிட்டன் எக்ஸாம் அதில் எடுத்த மதிப்பெண் மற்றும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், அதாவது செய்முறை தேர்வில் எடுத்த மதிப்பெண், இந்த 2 மார்க்கையும் பேஸ் பண்ணி ரெண்டையுமே கூட்டி இதில் 2 மார்க்கையுமே எடுத்த இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்போ ப்ராக்டிக்கலுக்கு அப்புறமா ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வரும், அந்த ரிசல்ட் அப்படின்றது, அதில் உங்கள் நேமு அந்த ரிஜிஸ்டர் நம்பர்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். அவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் எவ்வளோனா மொத்தம் 30 மதிப்பெண் ஒதுக்கியிருக்காங்க. பார்த்தீங்களா? அதில் 12 மதிப்பெண் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ், தேர்ச்சி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ப்ராக்டிக்கல்லேருந்து இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுற விகிதாச்சார முறை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1:2 அல்லது 1:3. அது எப்படின்னா, ஒரு போஸ்டிங்க்கு அந்த இடஒதுக்கீட்டு விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேக்கன்சி அல்லது 5 வேக்கன்சிக்கு மேலே இருக்குது அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படி இருக்குது அப்படின்னா 1:2 விகிதாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிடுவாங்க. இல்லாட்டி அந்த போஸ்டிங்க்கு இடஒதுக்கீட்டு விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி அல்லது 4 வேக்கன்சி கீழே தான் இருக்குது, வெறும் 1 வேக்கன்சி 2 வேக்கன்சி 3 வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னா அப்போ 1:3 அந்த விகிதாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து ஆளுகளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி தான்
இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணி தான் ப்ராக்டிக்கலுக்கு அப்புறமா ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் மார்க் ரெண்டையுமே பேஸ் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. பாஸ் மார்க் எவ்வளோ சொன்னேன், 12 மதிப்பெண் அப்படின்றது நீங்கள் எடுத்துருக்கணும். அதே டைம்லேயே அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டர்வியூ நடக்கிற அந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது சான்றிதழ் சரிபார்ப்புன்னு சொல்லுவாங்களா தமிழில், அந்த விஷயமே அதே நாள்லேயே நடக்கும். இன்டர்வியூ நடக்கும் போதே அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அடிஷ்னலாக அவருக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை காலேஜ் படிக்கும் போதோ என்சிசி சர்டிஃபிகேட்டு, இல்லாட்டி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு, இல்லாட்டி ஏசிஇ சர்டிஃபிகேட்டு, ஸோ இது 3 இன்னும் சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க இன்டர்வியூவில். அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் அப்படின்றது கிடைக்கும் அந்த இன்டர்வியூவில். பர்டிகுலர் மார்க் அப்படின்றது இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அலாட் பண்ணுவாங்க. 1.5 மார்க்கு, 3 மார்க் அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணி கொடுப்பாங்க சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா. சரி, அது இருக்கட்டும். இப்போ இந்த இன்டர்வியூ வந்து எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த பிளேஸில் நடக்கும்? சென்னையில் நடத்துவாங்க. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் எந்த பிளேஸில் நடத்துவாங்க? அதுவும் சென்னையில் தான் நடத்துவாங்க. அப்போ ப்ராக்டிக்கலும் சென்னையில் தான், இன்டர்வியூவும் சென்னையில் தான். ஆனால் ரிட்டன் எக்ஸாம் எங்கே நடத்துவாங்க? ரிட்டன் எக்ஸாம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டாக வைக்கிறாங்களா பார்ட்டி ஏ பார்ட்டி பி இந்த மாதிரி தமிழ் மற்றும் பொது அறிவு, அந்த ரிட்டன் எக்ஸாம் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்ட்லேயே, ஓகேங்களா, நீங்கள் அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்ட்லேயே இல்லாட்டி அந்த அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நியர்பை டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏதோ ஸ்கூல் காலேஜை வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுறாப்புல இருக்கும். அடுத்து ஃபைனலாக லாஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபைனல் லிஸ்ட்டு அது தமிழில் பார்த்தீங்கன்னா தெரிவு பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எடுத்த மார்க்கு, ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் எடுத்த மார்க்கு, இன்டர்வியூவில் எடுத்த மார்க்கு, இந்த 3லையும் எடுத்த மார்க்கை 3யுமே மொத்தமாக கூட்டி எவ்வளோ மதிப்பெண் வருதோ அதை பேஸ் பண்ணியும், அதுக்கப்புறமா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி, ரிசர்வேஷன், ப்ரிஃபரன்ஸ் இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி வந்து அவுட் பண்ணுவாங்க, அதாவது பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபைனலாக செலக்ட் ஆகிற கேண்டிடேட் தான் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் நீதித்துறையில் வந்து செலக்ட் ஆகி ஜாபுக்கு போவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரிட்டன் எக்ஸாமாக இருக்குன்னா இப்போ பொது எழுத்து தேர்வில் வந்து 85 மதிப்பெண் பெற்றிருக்கீங்க, அது ப்ளஸ் செய்முறை தேர்வில் 30 மதிப்பெண் பெற்றிருக்கீங்கன்னா 30 ப்ளஸ் அடுத்து இன்டர்வியூவில் வந்து ஒரு 15, அப்போ மொத்தமாக 3ஐயும் கூட்டினா எவ்வளோ வருது? 130 வருதா? 200க்கு 130 மதிப்பெண் இப்போ பெற்ற நபர். ஒரு எக்ஸாம்பிள் சாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், இந்த மார்க்கெலாம் இப்படி தான் கூட்டி இது ஒன்று வாங்கணும். அந்த மதிப்பெண் பெற்ற நபரை வந்து இப்படி தான் கூட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைனலாக அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து அவங்க கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதில் என்னோட சஜஷன் என்னென்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி நீங்கள் கிளியர் பண்ணுறது, இன்டர்வியூ எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய மஹி அகாடமி சார்பாக நம்ம வந்து எல்லாமே கோச்சிங் அப்படின்றது கொடுத்துருவோம் உங்களுக்கு. அண்ட் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதிக மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்றது அமையும். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு இருக்கணும் அப்படின்றத என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மார்க் மட்டும் கிடையாது, உங்களுக்கான எலிஜிபிலிட்டி, ரிசர்வேஷன், ப்ரியாரிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன இருக்கோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபைனல் லிஸ்ட், அந்த தெரிவு பட்டியல் அப்படின்றது வந்து ஃபைனலாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ஃபுல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.